பெர்முடா ட்ரையாங்கிள் எப்படி மிஸ்டீரியஸான பிளேஸா இருக்கோ அதே மாதிரி டிராகன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ்ல ஃபிளைட்ல டிராவல் பண்ற எல்லாரும் சிக்கிறதுக்கு என்னென்ன போராட்டங்களை படுறாங்க, இந்த பிளேஸ்ல மாட்டினவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை. குரோக்கோடைல் ஐலாண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரண்டாம் உலக போர் முடிஞ்சு வெற்றி பெற்றதை செலிப்ரேட் பண்றதுக்காக தாங்க சொந்த நாடு திரும்பிட்டு இருக்காங்க. அப்படி திரும்பிட்டு இருக்கும் போது டிராகன் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த மிஸ்டீரியஸ் பிளேஸ்குள்ள நுழைறாங்க. அப்படி நுழைஞ்ச உடனே அந்த பிளைட்டுக்கு நேராவே பல டிராகன்கள் வந்து பிளைட் மேல மோதுது. அப்படி மோதியதுனால பிளைட் கட்டுப்பாட்டை இழந்து அந்த தீவுல அப்படியே விழுந்து நொறுங்குது. ஆனா அதுல இருந்த 2 பைலட்டும் பிளைட் கிரஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து குதிச்சிடுறாங்க. 2 பேர் பாராசூட் ஆன் பண்ணி லேண்ட் ஆக பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் கரெக்டா தரையில கடற்கரையோட தரையில இறங்கிடுறாரு, இன்னொருத்தர் கடலுக்குள்ள அப்படியே இறங்குறாரு. அப்படி இறங்கும் போது அந்த தவிர கடலுக்குள்ள இருந்து பெரிய முதல்ல வந்து வாயை பொழந்து முழுங்குது பாருங்க. இந்த சீனே மிரட்டலா இருக்கும். அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு தான் சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருக்காரு. பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை. ஏன்னா சமீபத்துலதான் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு ஹீரோ மேல பயங்கரமான கோபம். அது மட்டும் இல்லாம என்ன பண்றான்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கா. காலேஜ்ல படிக்கிற பையனோட பழகினது மட்டும் இல்லாம அவனையே சொந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோ அவனை ஒரு வார்னிங் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வர்றான். அங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன சண்டைனா பிறக்க போற புள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போகும்போது அந்த புருஷங்காரன் ஹீரோவை நிறுத்தி உங்க பொண்ணுக்கு நீங்க பேர் வச்சீங்களா இல்ல உங்க ஒய்ஃபு பேர் வச்சாங்களான்னு கேட்க, யாரு பேர் வச்சா என்ன, அவங்க வளர்ந்தோடனே அவங்க பேரை அவங்களே மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. புருஷங்காரனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு போறான்னு நினைக்கிறாங்க. ஹீரோ தான் பொண்ணுகிட்ட வந்து சண்டை போட பொண்ணு பயங்கரமா ஹீரோவை பார்த்து திட்டி விட்டுருது. ஏன்னா அம்மா இறந்ததுக்கு காரணம் நீங்க தான், அதனால உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு ஹெட்போனை எடுத்து மாட்டிக்குது. ஹெட்போனை புடிங்கிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்டா அந்த நேரத்துல பிளைட் ஜர்க் ஆகுது. இதெல்லாம் பிளைட்ல கேஷுவலா நடக்கிற ஒண்ணுதான் அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஏரோஸ்டஸ் அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் பிளைட் ரொம்பவே ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன பிரச்சனைனா பிளைட்ல டீகம்பஸ் ஆயிடுச்சான், அதாவது அழுத்தம் குறைஞ்சு போச்சான். அதனால பிளைட்டை இப்ப பறக்கிற உயரத்துல இருந்து ஆபரேட் பண்ண முடியாது. அதனால பிளைட்டோட உயரத்தை குறைச்சாகணும் அப்படின்னு 2000 ஃபீட்ல இருந்து கீழே குறைக்கிறாங்க. அதே நேரத்துல எல்லாத்தோடைய ஃப்ரண்ட்லயும் ஒரு ஆக்சிஜன் மார்க்ஸ் வந்து விழுவுது. இத சேஃப்டியா போட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதை போட்டுக்கிறாங்க. பைலட்டும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அவ்வளோ ஹைட்ல இருந்த டீகம்ப்ரஷன் பிரஷரை குறைச்சு கீழே கொண்டு வந்துட்டாரு. கீழே கொண்டு வந்ததுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, சேஃபா இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ண பிளைட்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. அப்ப இந்த பிளைட்ல ஒரு யூடியூப் காரி ஒருத்தி இருப்பா. அவ என்ன பண்றான்னா நடக்கிற சீன்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. யூடியூப்ல போட்டா வியூஸ் நல்லா போகும், காசு நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர்னு பிளைட் மேல ஒரு டிராகன் கூட்டமே வந்து மோதுதுங்க. அப்படி மோதுனால பிளைட் டோட்டலா கண்ட்ரோலை இழக்குது. பிளைட்டோட விங்ஸ் 2லயுமே மோதி விங்ஸே அப்படியே வெடிச்சு சிதறிடுது. இதனால அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு விண்டோ பிளாஸ்ட் ஆகுது. அப்படி பிளாஸ்ட் ஆகணும்னே அங்கிருந்த ஒரு 4-5 பேர்த்த அப்படியே ஏர்ல பறந்து போய் கீழே விழுவுறாங்க. பைலட் வேற வழியே இல்ல, பிளைட்டை வந்து நம்ம லேண்ட் பண்ணியே ஆகணும், இப்ப பறக்கிற 200 அடி உயரத்திலையும் பறக்க முடியாது, அதனால நான் லேண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மீதி அங்க பயந்துகிட்டு இருந்தவங்க சேஃப்டியா உட்கார்ந்து புடிச்சுட்டு இருக்கும் போது பைலட் சேஃபா பிளைட்டை கடலுக்குள்ள இறக்கிறாருங்க. கடலுக்குள்ள இறக்கணும்னே பைலட்டுக்கு ஒரே சந்தோஷம், நல்ல வேலை தரையில இறக்கல, கடல்ல இறக்குனதால எல்லாரும் உயிர் புதைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. கோ பைலட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாரு. நேரா அந்த பிளைட் பாறையில மோதி 2ஆ வெடிச்சு அப்படியே சிதறுது. இப்ப பிளைட்ல வந்த பாதி பேத்துக்கு மேல இறந்து போயிட்டாங்க, மீதி கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. அந்த வெடிச்சு சிதறின இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரோக்கோடைல் ஐலாண்ட். ஒரு ஐலாண்டுக்கு கரை ஓரத்துல இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அந்த பிளைட்ல வந்த ஏரோஸ்டேஸ் அந்த பேசஞ்சரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அதுல உயிரோட இருக்கவங்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி தண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தரையா காப்பாத்திட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பொண்ணை காப்பாத்திக்கிட்டு ஒரு வழியா கரைக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாப்புல.
இந்த உயிர் பொழைச்ச கொஞ்சம் பேத்துல நம்ம ஹீரோவோட பொண்ணை லவ் பண்ணுவான் பாருங்க, அவனும் பொழைச்சு வரான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு சந்தோஷம். அவனை ஓடி போய் கட்டி பிடிக்க நம்ம ஹீரோ வந்து திட்டுறாருங்க. உடனே அவன் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போய் ஒரு பாறை மேல உட்கார்றா. அங்க நம்ம யூடியூப் காரியும் தப்பிச்சு என்ன பண்றா அப்படின்னா நடக்கிற எல்லாத்தையுமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுல உயிர் பொழைச்ச ஒரு ஏர்போர்ஸ் ஆபீசர் என்ன பண்றாரு அப்படின்னா சிக்னல் கிடைக்குமா, கண்ட்ரோல் ரூமுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு அந்த லவர் பாய் வாங்கி கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. கனெக்ட் ஆகல. அந்த நேரத்துல இன்னொருத்தர் பக்கத்துல இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா ஒரு கண்ணாடி போட்டிருக்காப்புல. அந்த கண்ணாடி போட்டவர் ரொம்ப வருஷமா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இப்பதான் தான் சொந்த ஊருக்கு திரும்புறாரு. அவங்கள்ட்ட நம்ம ஹீரோ ஒரு மேட்டர் சொல்றாரு. ஏன்னா இங்க சிக்னல் கிடைக்காது, நம்ம ஒதுங்கிருக்க இடம் ஐலாண்ட் மாதிரி இருக்கு, நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியும் அவங்களுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த கண்ணாடி போட்டவன் என்ன சொல்றான்னா இங்க ஒரே ஒரு தண்ணி பாட்டில் தானே இருக்கு, இதை வச்சு எப்படி 2 நாள் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்றான். சரி வாங்க இந்த ஐலாண்டுக்குள்ள போய் என்ன இருக்கு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்கள கூட்டிட்டு உள்ள போறாரு. 3 பேர் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோவோட மாப்பிள்ள பையன், அந்த லவர் பாய், அடுத்து அந்த கண்ணாடி போட்டவன், இந்த 3 பேரும் உள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு சர்ச் பண்ண போறாங்க. அதே டைம்ல கடலுக்குள்ள இருந்த ஒருத்தன் ஒரு பரிசு மிதக்கும். அந்த பரிசை எடுத்து அந்த பரிசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கும். அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா சந்தோஷப்பட்டவன் அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டான். ஏன்னா முதல்ல வந்து அவனை பின்னாடி முழுங்கிருச்சு. இந்த புருஷன் பொண்டாட்டியும் தப்பிச்சுக்கிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டிக்காரிய பத்திரமா கூட்டிட்டு வரான். இந்த பொண்ணுக்காரி அந்த பொண்டாட்டிக்காரிக்காண்டி இடத்த விடுறா. இடத்த விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டிக்காரி நம்ம பொண்ணுகிட்ட பார்த்து உங்க அப்பாவுக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா எங்க அப்பா இருந்துதான் உயிர் பிழைச்சிருப்பாங்க, எங்க அம்மா அவர் இல்லாததுனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்றா. அப்ப அவளுக்கு ஸ்நாக்ஸ் ஒண்ணு கொடுக்குறா. அதை வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்ல பொண்ணுக்காரி என்ன பண்றான்னா சட்டுன்னு ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வச்சு குடிக்க போறான். அப்ப அந்த பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றான்னா நான் கன்சீவா இருக்கேன், என் பக்கத்திலேயே இப்படி பண்ண போறிய அப்படின்னு சொல்ல அந்த சிகரெட்டை உள்ள போட்டு அடக்கி வைக்கிறா இந்த பொண்ணுக்காரி. ஹீரோ உள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போனப்ப அந்த லவர் பாய்கிட்ட கேக்குறாரு என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, நான் ஹிஸ்டரி படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என் பொண்ணோட எப்ப பழக்கம் அப்படின்னு கேட்க, நாங்க 2 வருஷமா பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல இந்த கண்ணாடி போட்டவன் உள்ளுக்குள்ள ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு என்னவோ இருக்குன்னு சொல்லி கத்த இவங்க அங்க போய் பாக்குறாங்க. என்னவா இருக்குன்னு அங்க போய் பார்க்க அங்க ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில இங்க முதலை இருக்கு அப்படின்னு எழுதி இருக்கும். அவரு இந்த முதலை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டிதான் இந்த டென்ட்டை உருவாக்கி இருக்காரு. சில வெப்பன்ஸும் அங்க இருக்கும். அப்பதான் அந்த பெரிய முதலையோட கால் அச்ச காட்டுறாங்க. முதலை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ நான் தான் பொண்ணு இருக்க இடத்துக்கு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அவரை தொடர்ந்து இந்த 2 பேருமே ஓடியாடுறாங்க. இங்க கடற்கரையில ஏரோஸ்டஸ் யாரையாவது காப்பாற்ற முடியுமா, உயிரோட இருக்கவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து எப்படியாவது சேவ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொருத்தன் வந்து இங்க இருக்கவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, தண்ணிய வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏரோஸ்டேஸ தள்ளி விட்டு தண்ணிய கொடுங்க. இத புருஷங்காரன் பாத்துறான். புருஷங்காரன் பார்த்துட்டு வேண்டாம் அந்த தண்ணிய புடுங்கன அப்படின்னு அவங்கிட்ட சண்டைக்கு போறான். இந்த பையன் யாருன்னா இவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க. இந்த வெள்ளை சட்டை போட்டவன் எனக்கு ஒரு இதயம் கிடைச்சிருச்சான். மூளைச்சாவு அடைஞ்ச ஒருத்தர் அதை டொனேட் பண்ணிருக்காரா, அதனால இதயத்தை மாத்துறதுக்கு தான் இந்த பிளைட்ல வந்திருக்கான். இந்த புருஷங்காரனும் ஹார்ட் பேஷண்ட் 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இவங்கள விளக்கறதுக்காண்டி ஏர்போர்ஸ் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு பாருங்க, அவரு விளக்கறதுக்காண்டி வந்து முயற்சி பண்றாப்புல. இவரை பிடிச்சி கடலுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. கடலுக்குள்ள தள்ளி விட்டு சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த புருஷன் பையன் எட்டி பாக்குறான். கடலுக்குள்ள போன ஆபீசரை முதல்ல வந்து முழுங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ போச்சுடா செத்தோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் தலைதறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த கொஞ்சம் பேத்த முதல்ல தின்னுருதுங்க. முதல்ல கரைக்கு வந்ததை பார்த்தோன்னே எல்லாரும் தெரிச்சு போய் ஓடுறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டே இந்த முதலையும் அந்த தீவுக்குள்ள போயிருது. நம்ம ஹீரோ கண்ணாடி போட்டவன் லவர் பாய் 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாரையுமே காணா. அப்ப கண்ணாடி போட்டவன் என்ன சொல்றானா இங்க இருந்த பணங்கள் எதையுமே காணா, எல்லாத்தையுமே முதல்ல எடுத்துட்டு போயிருச்சு போலத்துக்கு உணவுக்காக அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பையன் என்ன சொல்றானா முதலைங்க உணவுக்காக எப்போதுமே எதையும் சேர்த்து வைக்காது, இங்க வேற என்னவோ இருக்கு அதுதான் உணவுக்காக கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்க இப்ப நேரம் இல்ல, இங்கிருந்து தப்பிச்சு போனவங்க எங்க போயிருக்காங்க அவங்கள தேடணும் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள ஐலாண்டுக்குள்ள எல்லாரும் திரும்ப ஓடுறாங்க. கரையில இருந்தவங்க எல்லாத்தையும் முதல்ல துரத்திக்கிட்டு காட்டுக்குள்ள போச்சு பாருங்க. அதை துரத்திக்கிட்டே போக
புருஷன் பொண்டாட்டி இந்த பொண்ணு அப்படின்னு 3 பேரு தனியா செப்பரேட் ஆயிடுறாங்க. மீதி இருக்கவங்க எல்லாம் இன்னொரு சைடு ஓட, அந்த இடத்துல ஹார்ட் பேஷண்ட் பின்னாடி நம்ம ஏரோஸ்டெஸ் ரொம்பவே நல்லவளா இருக்கா பாருங்க, அவ உடையாந்துட்டு இருக்கா. கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே இந்த ஹார்ட் பேஷண்ட் காப்பாத்துவான்னு பார்த்தா அவளை விட்டுட்டு தலதறிக்க ஓடுறான். முதல்ல ரொம்பவே ஈஸியா அந்த ஏரோஸ்டெஸ முழுங்கிருது. இந்த சைடு தப்பிச்சு வந்த நம்ம புருஷன் பொண்டாட்டி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணோட அப்பா அந்த லவர் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் முதல்ல தின்னு இருக்கும் அப்படின்னு புருஷங்காரன் சொல்ல, இந்த பொண்ணு சோகமா போய் நிக்கிறா. அப்ப பொண்டாட்டிக்காரி என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணை சமாதானப்படுத்துங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்காது, தப்பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாங்க. சமாதானப்படுத்திட்டு தண்ணி குடிக்கலான்னு அங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டை பார்த்த உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்க, அந்த பொண்ணோட லவர் தாங்க வரான். அவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், ஓடி போய் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப அடுத்து அப்பா வரான், அடுத்து கண்ணாடி போட்டவன் வரான். 3 பேத்தையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா அவ. இதுல ஒருத்தன் உடையாந்ததுனால கால்ல அடிபட்டு இருக்கும். கால்ல அடிபட்டு ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கும். அப்படி அந்த ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கவன் எங்கன உட்கார்ந்து இருக்கான்னா, ஒரு முதல்ல தூங்கிக்கிட்டு இருக்க இடத்துலயே உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேக்குது அப்படின்னு எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்றான். அப்பதான் அந்த முதல்ல அப்படியே பையமா எந்திரிச்சு அந்த கால்ல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கவன அப்படியே ஒரு முழுங்கி தின்னுறது. எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது ஹீரோவை முதல்ல துரத்திட்டு வருது. ஹீரோவை முழுங்க பார்க்கும் போது சைட்ல குதிச்சு ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா இந்த கும்பல்ல நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணோடைய கால் கல்லுக்குள்ள மாட்டிக்குது. அதனால அந்த பொண்ணால ஓட முடியல. நேரா முதல்ல அந்த பொண்ணை அப்படியே முழுங்கி சாப்பிட்டுருது. இப்ப அந்த முதலைகிட்ட இருந்து தப்பிச்சு இங்கிட்டு வந்த நம்ம ஹீரோ, அவரோட பொண்ணு, புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு கொஞ்சம் பேரு தப்பிச்சிருக்காங்க. அவங்க எப்படி தப்பிச்சு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பொண்ணு ஒரு ஐடியா சொல்றா, எனக்கு தெரியும், இங்க எங்க பச்சை இருக்கோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போனாதான் தப்பிக்க முடியும், அவுட் சைடு போய் ஆகணும், காம்பஸ் எல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்களுக்குள்ளேயே மாத்தி சண்டை போட, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது சேஃபா தங்குவோம், நாளைக்கு அதை டிசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ள இருந்த அந்த டென்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க எல்லாத்தையும். மீதி தப்பிச்சு உயிரோட இருக்க சில பேர்த்த அந்த டென்ட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பொண்ணோடைய தவறை தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாம் உள்ள தங்கி சேஃபா இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு காவல் காப்போம் அப்படின்னு நிறுத்துறாப்புல. அந்த கண்ணாடிக்காரனும் வெளியில இருந்து காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். உள்ள போன ஹீரோவோட பொண்ணு என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய புல்லட்ஸை எடுத்துட்டு வரா. புல்லட்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கும்ல அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து கொடுக்கறா. அதை வாங்கின நம்ம ஹீரோ அதை கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மருந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சா அப்படின்னு சுமல் பண்ணி பார்த்துட்டு, இல்ல எக்ஸ்பைரி ஆகல அப்படிங்கறனால கையில கொட்டிக்கிறாரு. தீப்பெட்டி வேணுமே அப்படின்னு ஹீரோ தேட, அந்த நேரத்துல தான் பொண்ணுக்காரியே ஒரு தீப்பெட்டியை கொடுக்கறா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு கொஞ்சம் கோபம் வருது. அதை கண்டுபிடிச்ச பொண்ணு உடனே இது என்னோடது இல்ல, பாய் ஃப்ரெண்டோடது அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டாரா. பாய் ஃப்ரெண்டு அந்த தீப்பெட்டியை வாங்கிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டு அந்த தீப்பெட்டியை எடுத்து அந்த மருந்தை பத்த வச்சுடுறான். வலி எடுக்காம இருக்க வாயில ஒரு கட்டைய வச்சு நம்ம ஹீரோ கடிச்சுக்கிறான். இந்த நேரத்துல புருஷன் பொண்டாட்டி ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு வெளியே எட்டி பார்க்க, புருஷங்காரன் தான் பொண்டாட்டிட்ட சொல்றான், அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அப்படிங்கிறத பொண்டாட்டிட்ட சொல்றாங்க. இந்த பொண்ணுக்காரி உடையாறும் போது கொஞ்சம் சாப்பாடு பிளைட்ல இருந்திருக்கும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்து நைட் இங்கேயே சாப்பிடலான்னு எல்லாரும் தப்பிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தான் பொண்ணுகிட்ட இன்னும் நீ ஸ்மோக் பண்றத விடலையா அப்படின்னு கேட்க கோச்சுக்கிறாங்க. கோச்சுக்கிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். மீதி எல்லாரும் சாப்பிட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிறாங்க. இங்க வெளியில நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி போட்டான் பாருங்க, அவனும் தான் இருக்காங்க. கண்ணாடி போட்டவன் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல பார்க்க, மேல இருந்து ஒரு எலும்பு கூடு கீழே பொத்துன்னு அவன் பக்கத்திலே விழுவுது. அதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு அதிர்ச்சி ஆகி பார்க்க, அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இது முதலைங்க இல்ல, வேற ஏதோ இந்த வேலையை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டு போகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தான் பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சேர்ந்து குரூப்பா எடுத்த போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல மேல இருந்து ஒரு சிலந்தி வலை கீழே விழுவுது. அதை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த டென்ட்டுக்குள்ள போய் பார்க்க, பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் அங்க சாஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து,
நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது பழங்கள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ உள்ள போறாப்ல. இன்னும் தப்பிச்சு நிறைய பேர் போயிருப்பாங்க பாருங்க. அதுல இந்த ஹார்ட் பேஷண்டும் அந்த யூடியூப் காரியும் இருக்கா பாருங்க. 2 பேரும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த யூடியூப் காரி எதையோ மிதிக்கிறா. அது என்னவோ விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி காலை தூக்க அங்கிருந்து போய் இன்னொரு இடத்து மேல மோதிக்கிறா. அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லா எதவ பச்சையா கொலன்னு இருக்கு. அங்கிருந்து தண்ணி வேணும், தண்ணி எடுத்து கழுவலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து யூடியூப் காரை போகும்போது அந்த பச்சையா கொலன்னு இருந்த இடத்துல இருந்து ஒரு கால் மட்டும் வெளியே தெரியுது. அது வேற எதுவும் இல்ல, சிலந்தி பூச்சி தான். பெரிய பெரிய ராட்சச சிலந்தி பூச்சிகள் இருக்கு. இந்த ராட்சச சிலந்தி பூச்சிகள் தான் படத்தோடைய ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம். முதல்ல ஒருத்தனை முழுங்கி தின்னு இருக்கும். இன்னொருத்தன் தப்பிச்சு இங்க டென்ட் போட்டு சேஃபா எப்படியோ முதல்ல கிட்ட தப்பிச்சு வாழ்ந்திருக்கான். ஆனா இந்த சிலந்தி அவனை விடல. அந்த சிலந்தி அவனை கொன்னு மேல எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட கீழே போட்டிருக்கு. கடற்கரை ஓரத்துல இருந்த நிறைய பாடிகள் காணா போச்சு பாருங்க. அதையும் இந்த சிலந்தி பூச்சிகள் தான் தூக்கிட்டு வந்திருக்கு. இங்க புருஷன், பொண்டாட்டி, லவர் பாய், பொண்ணு அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த கண்ணாடிக்காரனும் இங்கதான் இருக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா எல்லாத்த சுத்தியும் அந்த சிலந்தி வலை கட்டி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு மேலேயே ஏகப்பட்ட ராட்சச சிலந்திகள் இருக்கு. இந்த சிலந்தி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அசைவே இல்லாம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு இந்த 5 பேரும் வெளியில எந்த சவுண்டும் கேட்காம அப்படியே மெதுவா வராங்க. அந்த சிலந்தியோட காலு பெரிய கத்தி மாதிரி நீட்டிட்டு இருக்கு. அதுல இடிச்சிடாம வெளியில வந்தவங்க சேஃபா போகணும்னு பார்க்கும்போது அங்கிருந்த இன்னொருத்தன் சிலந்தி பின்னி வச்சிருக்க வலையிலே போய் மாட்டிக்கிறான். அவன் சட்டையை கலட்ட சொல்லி எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் வெளியவே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை எப்படியோ இந்த பொண்ணோட லவர் சேஃபா போய் காப்பாத்துறாங்க. இந்த டைம்ல இவங்க கூட இருந்தான் பாருங்க ஒருத்தன். இவங்களை விட்டுட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடணும்னு பின்னால் வழியா பூந்து தப்பிச்சு ஓடுறவன் போய் ஒரு மரத்து மேலேயே முட்டிக்கிறான். அதுக்கு மேலதான் பெரிய சிலந்தியே இருக்கு. சுலபமா அவனை கொன்னு சாப்பிட்டுருது. இத பார்த்த மத்தவங்க அங்கிருந்து தெரிச்சு ஓட இவங்களை விடாம அந்த சிலந்திகள் துரத்திட்டு வர ஆரம்பிக்குது. புருஷன், பொண்டாட்டி, பொண்ணு, லவர் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ஒரு சைடு ஓட இந்த கண்ணாடிக்காரன் இன்னொரு சைடு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோவோட பொண்ணும் அந்த பையனும் மாட்டிக்கிறாங்க. புருஷன், பொண்டாட்டி 4 பேருமே அந்த சிலந்தி கிட்ட மாட்ட, சிலந்தி கத்தி மாதிரி வச்சிருக்க காலை வச்சு அந்த 4 பேரையும் குத்த பார்க்க இதை பார்த்த அந்த கண்ணாடிக்காரன் அந்த சிலந்திய டைவர்ட் பண்ணி அங்கிருந்து அந்த சிலந்திய கூட்டிட்டு போறான். சிலந்தி மேல கல்ல அடிச்சு. ஆனா அதே டைம்ல அங்க ஒரு சிலந்தி இல்ல, எக்கச்சக்கமான சிலந்தி இருக்கனால இந்த 4 பேர்த்தையும் துரத்திக்கிட்டு வேறொரு சிலந்தி வர 4 பேரும் தப்பிச்சு ஓடுறதுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்காரி இருக்கா பாருங்க, மரத்திலேயே மோதி சிலந்து வலையிலேயே நல்லா மாட்டிக்கிறா. அந்த சிலந்தி வலைய பிக்கலான்னு பார்த்தா பிக்கவே முடியாது. தான் கையில வச்சிருந்த கோடாரிய வச்சு அந்த சிலந்தி வலைய வெட்டி விட்டுட்டு அங்கிருந்து 4 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிக்கிட்டு இருந்த 4 பேரும் ஒரு புதர் மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு அடியில போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அசைவே இல்லாம இருக்க அந்த சிலந்தி அங்க யாருமே இல்லை அப்படின்னு அங்கிருந்து அப்படியே நகர்ந்து போகுது. இப்பதான் இவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. அப்பதான் நம்ம லவர் பாய் சொல்றான், இல்ல நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். என்னன்னு மேல பார்த்தா ஏகப்பட்ட சிலந்திகள் மேல இருக்கு. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு அந்த சிலந்திகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றதுக்கு அங்க ஒரு டகர டப்பா மாதிரி கட்டியிருக்கும். அந்த டப்பாவை எடுத்து ஆட்டவும் அந்த சிலந்திகள் எல்லாம் டைவர்ட் ஆகி அந்த சைடு ஒடியார ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு அந்த சிலந்திகள் எல்லாம் பின்னாடியே வர ஆரம்பிக்க அந்த டப்பாவை வேறொரு டைரக்ஷன்ல தூக்கி போட்டு சிலந்திகள் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாப்புல நம்ம ஹீரோ. அந்த டைம்ல நம்ம கண்ணாடிக்காரனும் இங்க வந்துடுறான். கரெக்டா நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் 2 பேரும் சேஃபா உக்காடுறாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்குமே தெரியாத விஷயமா அதுக்கு மேல ஒரு ராட்சச சிலந்தி இன்னும் உக்காந்தே இருக்கு. அதுல அந்த சிலந்தி கத்தி மாதிரி வச்சிருக்க ஒரு காலை கரெக்டா அந்த கண்ணாடிக்காரன் மேலேயே குத்த நம்ம ஹீரோ அந்த சிலந்தியோட காலை கட் பண்ண அந்த சிலந்தி அங்கிருந்து போகுது. அப்ப அந்த கண்ணாடிக்காரன் தான் பையனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான் பாருங்க. பல வருஷமா வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளையோட இனிமேட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தான் வந்திருப்பான். ஆனா அவனால இனி வாழவே முடியாது அப்படிங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு தான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை என் பையன்கிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு
அந்த இடத்துல செத்து போறாங்க. இப்ப இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாயி அங்க இருந்த ஒரு கத்தி ஒன்ன எடுத்துக்கிறான். கத்தி ஒன்ன எடுத்துக்கிட்டு அந்த சிலந்தியோட காலை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சிலந்தியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்போது அங்கிருந்து தப்பிச்சு வந்து தான் பையில வச்சிருந்த ஒரு குண்டை எடுத்து அந்த சிலந்தி மேல போட அந்த சிலந்தி அப்படியே வெடிச்சு அங்க சிதறி போகுது. அங்கிருந்து ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு தான் பொண்ணு, லவ்வரு, புருஷன், பொண்டாட்டின்னு 4 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துலதான் அவங்க அப்பா பறிச்சு வச்சிருந்த அந்த பழத்தெல்லாம் பார்க்க அதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கும் போது நடுவுல ஒரு ஆத்து மாதிரி போகும். ரொம்ப பெருசாலாம் இல்ல, சின்னதா தான் இருக்கும். அதுல முதல்ல அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இறங்கி அந்த சைடு போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணும் போக அந்த தண்ணிக்குள்ள இருந்து முதல்ல எந்திரிக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோவோட பொண்ணு அப்படியே பயந்து போய் அந்த இடத்துல விழுகிறா. ஆப்போசிட் சைட்ல இருந்த இந்த லவர் பாய் அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னுட்டு தான் கையில வச்சிருந்த கத்திய வச்சு அந்த முதலையை அட்டாக் பண்ண போகலாம் அப்படின்னு போறப்ப கீழே ஒரு வேர் இருக்கும். அந்த வேரை கவனிக்காம அதுல தடுக்கி தண்ணிக்குள்ளே விழுவுறான். இந்த சத்தத்தை பார்த்து முதல்ல இவன் சைடு திரும்பி வருது. நம்ம ஹீரோவோட பொண்ணு அங்க தப்பிச்சுக்க இவனை அந்த முதல்ல அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த பயலை காப்பாத்தி விடுறாருங்க. அந்த முதல்ல நம்ம ஹீரோவை துரத்த ஒரு மரக்கட்டையை பிடிச்சி ஜம்ப் பண்ண அந்த முதல்ல கரெக்டா தண்ணிக்குள்ள விழுந்து அங்கிருந்து போகுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவோடைய பொண்ணுக்கு ரொம்பவே அவங்க அப்பாவை பிடிச்சு போகுது. உடனே வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இன்னொரு புறம் நம்ம யூடியூப் காரையும் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க பாருங்க. அந்த சிலந்தியோட கம் இருக்கும் பாருங்க, அந்த கம்மை தான் கழுவ போயிட்டு இருக்கா. அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியே இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அவ மேல இருக்க அந்த பிசுபிசுப்பா கழுவிட்டு இருக்கா. அப்ப மேல இருந்து ஏதோ விழுந்தது மாதிரி ஒரு சவுண்டு கேட்க அதை பார்த்து பயந்து போன அவ முதல்ல வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருந்தவ இந்த சைடு திரும்பும் போது நம்ம ஹார்ட் பேஷண்ட் இருக்கான் பாருங்க, கிடைச்சதுரா சான்ஸ், இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்குவோன்னு வந்து அவகிட்ட ஜாலியா இருக்கலாமான்னு கேட்க அவ போடா பைத்தியக்காரனேன்னு ஒரு உத விட்டுறா. உடனே அங்கிருந்து ஹார்ட் பேஷண்ட் மேல போயிடுறாங்க. ஆனா கீழே முதல்ல வந்து இவ காலை நோண்டுது. அப்படி நோண்டும் போது டேய் தொடாத அப்படின்னு சொல்ல, நான் எங்கம்மா உன்னை தொடுறேன், நான் தான் உனக்கு முன்னாடி இங்க நிக்கிறேனே அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவளுக்கு புரியுது தொட்டது முதல்ல தான் அப்படின்ட்டு. அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு குதிக்கும் போது கரெக்டா காலை பிடிச்சு அவளை இழுக்க அவ அந்த ஹார்ட் பேஷண்ட்காரனோட காலை பிடிச்சிடுறாங்க. அவன் ஒரு உத மூஞ்சிலேயே விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அந்த முதல்ல அந்த யூடியூப் காரிய அங்கேயே தின்னு முடிச்சிருது. இன்னொரு புறம் நம்ம ஹீரோ, புருஷன், பொண்டாட்டி, பொண்ணு, பொண்ணோட லவர் அப்படின்னு 5 பேரா வந்திருக்காங்க பாருங்க. அவங்க ஒன்ன பாக்குறாங்க. அது என்னன்னா, அந்த 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளைட் வந்திருக்கும் பாருங்க. அந்த பிளைட்டோடைய உடைஞ்ச பாகங்கள் தான் அது. அதுல நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அது இல்லாம கம்யூனிகேஷன் பண்றதுக்கான டிவைஸ் இருக்குங்க. அந்த டிவைஸை பார்த்த உடனே அந்த லவர் பாய் என்ன சொல்றானா, இதை என்னால வேலை பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட நீ படிச்சது ஹிஸ்டரி தானே அப்படின்னு கேட்க அந்த பையன் ரொம்பவே சிம்பிளா சொல்றாங்க, படிச்சது ஹிஸ்டரி தான், ஆனா பிடிச்சது உங்க பொண்ணு, அதனாலதான் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் டிவைஸையும் சரி பண்ணிடுறான். சரி பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பொண்ணு அந்த காலை கனெக்ட் பண்ண அது கண்ட்ரோல் ரூமுக்கு கனெக்ட் ஆகுது. அங்கிருந்து ரிப்ளை பண்றாங்க, நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு வர்றோம், ஆனா வரக்கூடிய இடம் வந்து தென்கிழக்கு பகுதியா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வர முடியும், அதனால நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோவோட பொண்ணு அவங்க எல்லாரும் வரேனுங்கிறாங்க. ஆனா நமக்கு தென்கிழக்கு பகுதிக்கு வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அதனால இங்கிருந்து அங்க போயே ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணி கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் பொண்ணை நம்பி நீயே எங்களுக்கு வழிகாட்டுமா அப்படின்னு சொல்ல, சரி நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு அவ வழிகாட்டி கூட்டிட்டு போறா. அப்படி போற வழியில தான் நம்ம ஹார்ட் பேஷண்ட் இருக்கான் பாருங்க, உடம்பு முடியாம மாத்திரையை எடுத்து முழுங்கி ஏதோ ஹார்ட்டை ஆப்ரேட்டிங்கா வச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்காங்க. மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்லா ஆகுது. எல்லாரும் வந்து அவன்கிட்ட உன் கூட இருந்த அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, அவன் அந்த பொண்ணை முதல்ல தின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இதே மாதிரி மத்த யாருக்காவது நடந்ததுன்னா உன் ஜோலியை முடிச்சு விட்டுருவேன் தம்பி அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப ஹார்ட் பேஷண்ட் சரி நான் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய வரான்.
இப்ப இவங்க 6 பேரும் போயிட்டு இருக்க வழியில ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்தை தாண்டி போனாதான் அடுத்த சைடு போக முடியும். இதுல 5 பேத்துக்கு நீச்சல் தெரியும். அந்த பொண்டாட்டிக்காரி கன்சீவா இருக்கா பாருங்க, அவளுக்கு நீச்சல் தெரியாதான். உடனே அவளுக்காண்டி ஒரு போட்டு மாதிரி ஒன்ன ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, முதல்ல நான் இந்த ஆத்துக்குள்ள இறங்கி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறேன். நான் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி உள்ள போறான். உள்ள போகும்போது அந்த போட்டு மாதிரி கட்டி வச்சிருந்த ஒரு படகை இழுக்கிறதுக்கு ஒரு கயிறு மாதிரி அந்த வேரை யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போறான். ரொம்பவே சேஃபா ஹீரோ போனதுக்கு அப்புறம் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் வாங்கன்னு சொல்ல எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா முதலையும் வந்துருச்சு. முதல்ல வந்தோடனே வேகமா வாங்க அப்படின்னு இழுக்க அந்த கயிறு அந்து போகுது. இந்த இடத்துல ஹீரோவுக்கு பின்னாடி அந்த ஹார்ட் பேஷண்ட் வரான். முதலைய பார்த்த உடனே அவன் அந்த கரைக்கு போயிடலான்னு அந்த சைடு திரும்பிடுறான். அந்த புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம பொண்டாட்டியாவது காப்பாத்துவோம் அப்படின்னுட்டு தான் பொண்டாட்டிகிட்ட உனக்கு பிடிச்ச பேரை நம்ம பிள்ளைக்கு வை, சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை வேகமா புஷ் பண்ணிட்டு அவன் சென்டர்ல வராங்க அந்த ரிவருக்கு. அந்த முதலையும் அவனை முழுங்கிட்டு அது வேகமா போகும்போது இந்த ஆர்டிசன்காரனும் திரும்பி இந்த சைடே உடையாந்தாரான். இப்ப இவங்க 5 பேருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிசன்காரன் வேகமா முதல்ல ஓடிட்டு இருக்கான். ஹீரோ அந்த முதலைய பின்னாடி திரும்பி சுட்டுக்கிட்டே வராப்புல. இருந்தாலும் அந்த முதலை இவங்க 5 பேர்த்தையுமே துரத்துக்கிட்டே வருது. ஒரு நேரத்துல நீங்க 4 பேரும் போங்க, நான் அந்த முதலைய டைவர்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முதலைய சுட்டுட்டு இருக்கும் போது முதல்ல பக்கத்துல வரவும் சைட்ல குதிச்சிடறாரு நம்ம ஹீரோ. அதனால முதல்ல அந்த 4 பேர்த்தையும் துரத்திக்கிட்டு போகுது. இந்த 4 பேத்துல நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் இந்த ஹார்ட் பேஷண்டும் ஒரு சைடு ஓடுறாங்க. அவர் அந்த கன்சீவா இருப்பா பாருங்க, அவளை கூட்டிக்கிட்டு இன்னொரு சைடுல ஓட ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த ஹார்ட் பேஷண்ட்காரன் கீழே விழுந்துடுறாங்க. இத பார்த்த ஹீரோவோட பொண்ணு அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றா. அப்படி ஹெல்ப் பண்ணும் போது கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. கை கொடுத்து தூக்கி விட்டோன்னே எந்திரிச்சு அந்த பையப்புள்ள என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட பொண்ணை அந்த முதலை கிட்ட தள்ளி விட்டுட்டு அந்த ஹார்ட் பேஷண்ட்காரன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ தான் பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு துப்பாக்கியை வச்சு அந்த முதலைய டைவர்ட் பண்ண அந்த டைம்ல ஹீரோயினோட பொண்ணு எந்திரிச்சு அந்த சைட்ல ஓடி போய் உக்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ அந்த முதலைய பயங்கரமா சுட்டுத்தல்ல அந்த முதலை பயங்கர ஆக்ரோஷமா மாறுது. அப்படி மாறினது மட்டும் இல்லாம அவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான் பாருங்க அந்த ஹார்ட் பேஷண்ட், அவனை துரத்திக்கிட்டே ஓடுது. அப்படியே துரத்திக்கிட்டே ஓடும் போது அவன் தப்பிச்சிடணும் அங்கிருந்து எப்படியாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஹார்ட் அப்படியே நின்னு போகுதுங்க. வெளி வரவும் அங்க அப்படியே மயங்கி விழுவுறான். அந்த முதல்ல அவன் பின்னாடி அவனை அப்படியே முழுங்கிட்டு அங்கிருந்து போகுது. அப்படி போகும்போது சைட்ல தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு தப்பிக்கிறதுக்காண்டி குதிச்சிருப்பா. அப்படி குதிச்ச அவளை இந்த முதலையோட வால்ல முள்ளா இருக்கும் பாருங்க, அதுல மாட்டிக்கிறா. அப்படி மாட்டினத அவளை அப்படியே அந்த முதலை தூக்கிட்டு அங்கிருந்து போயிருது. நம்ம ஹீரோ அந்த பயல்கிட்ட, நீ இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்க, நான் போய் என் பொண்ணை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாப்புல. ஆனா இந்த பயலும் அந்த பொண்ணு விடாம துரத்திக்கிட்டு அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ நான் மட்டும் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஆனா அந்த பயலும் அந்த கன்சீவா இருக்க அந்த அம்மாவை அங்கேயே உட்கார வச்சுட்டு உள்ள போய் பார்க்க போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஒரு முதலை நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த பொண்டாட்டிக்காரி பாக்குறாங்க. என்ன பாக்குறான்னா, இவ அந்த புருஷன்காரனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பா. அந்த கிஃப்ட் அங்க கிடக்குது. அத பார்த்து அழுது தீர்த்துட்டு இருக்கா. அவளை அழுவாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம லவர் பாய் என்ன பண்றான்னா, அவனோட லவரை காப்பாத்துறதுக்கு உள்ள போறான். ஏற்கனவே ஹீரோவும் உள்ள போயிருக்கான். இப்ப இவனும் உள்ள போறான். உள்ள போனா அந்த முதல்ல நல்லாவே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. உள்ள போன ஹீரோ தான் பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு அங்கிருந்து சத்தம் கொடுக்கறாங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு மூச்சே வருது. முதல்ல கிட்ட இருந்து தான் பொண்ணை காப்பாத்திடலாம்னு நினைச்ச ஹீரோ அவளை பொறுமையா எந்திரிச்சு வர சொல்றான். அந்த நேரத்துல முதல்ல முழிச்சிருது. இதை பார்த்துட்டு 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் டைவர்ட் பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோ துப்பாக்கியை எடுத்துட்டு அந்த முதல மேலேயே சுடுறாப்புல. அது மட்டும் இல்லாம தான் பொண்ணை கூட்டிட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்ப அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போறான். நம்ம ஹீரோ அந்த முதலைய டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது சின்ன சந்து மாதிரி இருக்கு.
அதுக்குள்ள முதலையோட வாய் வர முடியல. அதனால முதலையால ஹீரோவை கடிக்க முடியல. அப்பதான் ஹீரோ அந்த முதலையை கொல்றதுக்காண்டி ஒரு பாம் வச்சிருப்பாரு. அந்த பாம்பை தேடி பார்த்தா அந்த பாம் முதலைக்கு பயந்து வர்ற வழியிலே விழுந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோவோட பொண்ணை வெளியில விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட நான் எப்படியாவது உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட அங்க வெளியில பாரு, அங்க ஒரு பாம் விழுந்திருக்கும், அந்த பாம்பை எடுத்து இந்த முதலை மேல அப்படியே போடு அப்படின்னு சொல்ல, அவன் முடியாது, ஏன்னா நீங்களும் அங்க இருக்கீங்க, அங்க போட்டா நீங்களும் செத்து போவீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீங்க பொழைச்சா போதும், முதலைய கொல்லு அப்படின்னு அவன் சொல்ல, இந்த பையன் அதெல்லாம் கேட்காம அந்த முதலைய டைவர்ட் பண்ணி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட ஆரம்பிக்க கூடிய அவனை முதல்ல துரத்திக்கிட்டே வருது. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பல்ல மாதிரி இருக்க இடத்துல குதிச்சு அந்த முதலை மேல அந்த பாம்பை தூக்கி போடுறான். அந்த பாம் வெடிச்சு அந்த முதலை அங்கேயே செத்து போகுது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே, என்ன அங்கிள் எப்படி என்னுடைய திறமை அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் செய்யவே இல்லடா, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த நேரத்துல செத்து போன அந்த முதல்ல திரும்பவும் எந்திரிச்சு வருது. இத பார்த்த நம்ம ஹீரோ அந்த பயலை சைட்ல தள்ளி விட்டுட்டு கத்தி ஒண்ணு கையில வச்சிருப்பாரு. அந்த கத்திய வச்சு அந்த முதலையவே ரெண்டா கிழிச்சுக்கிட்டு அந்த சைடு போய் விழுகிறாரு. முதலுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச உயிரும் அந்த இடத்துலயே அப்படியே போகுது. இப்ப அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோவும் அந்த பயலும் வெளியில வராங்க. ஏற்கனவே ஹீரோவுடைய பொண்ணும் கன்சீவா இருக்கா பாருங்க, அவளும் இருக்காங்க. மொத்தம் 4 பேரும். இந்த 4 பேரும் இந்த முதல கிட்ட இருந்து தப்பிச்சு தென்கிழக்கு பகுதிக்கு ரெஸ்கியூ டீம் வருவாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப இவங்களை காப்பாத்துறதுக்கு 3 ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ டீம் வராங்க. ஆனா ரெஸ்கியூ டீம் வர்ற அதே ஹைட்ல ஒரு டிராகன் கூட்டமும் பறந்து போகுது. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்துல இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா அப்படிங்கிறதுக்கு கடைசியா அந்த டிராகன் கூட்டம் போகும் பாருங்க, அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப ரெஸ்கியூ பண்ண வந்த இந்த டீமுமே இந்த டிராகன் ட்ரையாங்கிள் மாட்டி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கு. இது மாதிரி நல்ல வேறொரு வித்தியாசமான கதையில அடுத்த படத்துல பார்ப்போம்.